இப்போ ஆன்லைன்ல ஒரு சின்ன ஒரு டூத் பேஸ்ட் வாங்கினா கூட சரி, நீங்க காசு போடுங்க அதுக்கப்புறம் தான் பொருளை கொடுப்போம் அப்படின்றாங்க. நீங்க இவ்வளவு பெரிய ஒரு முட்டை வந்து 20 ரூபான்றப்ப நீங்க 24 முட்டை கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா மதிப்பு அதுவே பேக்கிங்கோட. அதை நீங்க எப்படி ஒரு அமௌண்ட் வாங்காம நீங்க கொடுக்குறீங்க? அது என்ன இதுனா நம்பிக்கை? வரைக்கும் எங்களுக்கு அது மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆனது இல்லைங்க. ஆயிருந்தா கண்டிப்பா நாங்களும் மாறி இருப்போம். ஏதோ அப்படி ஆனது இல்லைங்க. இது மூணணும் ஒரு வாரத்துக்கு 7 அண்ணா அந்த காம்பினேஷனில் கொடுத்துட்ருப்போங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை அவர் ஷூட் பண்ணிருக்கல. இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு என்ன கொடுக்குறோன்னா அஸ்வகந்தா, வில்வம், துளசி இது 3 தான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கொடுப்போம். ஏதோ ஒரு பேஸ்ட்னா என்னென்னா, ஒரு நாளைக்கு முருங்கை பவுடர் பேஸ்ட்டு, ஒரு நாளைக்கு கருவேப்பில் எல்லாமே தோட்டத்தில் இருக்கிறது தான், ஒரு நாளைக்கு துத்தி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது ஏதோ வச்சிருக்கோம். ஓன் யூஸ் வேணால் பண்ணிக்கணும். கமர்ஷியலாக எந்த அளவுக்கு செட் ஆகுது அதெல்லாம் ஒரு முட்டை 100 ரூபாய்க்கு விற்றா தான் கட்டுப்படியாங்க. மக்கள் எல்லாரும் அது வாங்குவாங்க. பேர் என்ன? நம்ம ஃபார்ம் பேர் என்னங்கண்ணா? நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கண்ணா? என் பேர் முத்து பிரகாஷுங்க. சரி. நம்ம பண்ணை பேர் மேகா ஃபார்ம்ஸுங்க. இது ஆவலப்பட்டி கிராமம், பொள்ளாச்சி தாலுக், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இது நான் இப்போ முழு நேரமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. அப்போ ஒரு 10-15 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாருங்க. இப்போ அது கூட 2-3 வருஷமாக இப்போ சில நம்ம கோழி வளர்ப்பு, நாட்டு பசுனை, தேங்காய் எண்ணெயும் மதிப்பு கூட்டலும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அந்த கோழிகள் வந்து என்ன ரகமான கோழிகள் வச்சிருக்கோம்? இது ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ நாளுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம்? எத்தனை கோழிகள் ஆரம்பிச்சிங்க? அதை பற்றி சொல்லுங்கண்ணா. நான் ஒரு 3-4 வருஷமாக கோழி வளர்த்திட்டு இருக்கேங்க. அப்போ சும்மா வீட்டு தேவைக்களவா எனக்கு குழந்தைகளை வந்தங்காட்டி ஒரு அளவு ஒரு 50 கோழி அப்படி தான் ஆரம்பிச்சேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெருசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோழி பக்கம் இருக்குங்க. அப்புறம் அடுத்த பேட்சும் எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. இப்போ நம்மகிட்ட 2 ரகம் இருக்குங்க. முதன்மையாக கிராமப்பிரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட இதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க, ஃபார்ம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிராமப்பிரியான்னு ஒன்டேச்சுக்கு கிடைக்குங்க. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஹெட் குவார்ட்டர்ஸில் அது கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் சோனாலி, அது லோக்கலில் சோர்ஸ் பண்ணோம். 2 ப்ரீடை வச்சு பார்த்துட்ருக்கோங்க. சோனாலி ட்ரையல் பேசிஸில் இப்போ தான் வாங்கியிருக்கு. அது இப்போ தான் லேயிங்க்கு பாதி காவாசி வந்திருக்குங்க. அது கிராமப்பிரியா ரொம்ப நாளாக இருக்குது. அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இஷ்யூ இல்லைங்க. பொதுவாக எல்லாரும் கோழி வளர்த்திட்டு இருக்காங்க. நம்மளதில் என்ன தனித்துவமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பொதுவாக கோழிகளுக்கு சீதோசனமான ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஏதோ உபாதைகள் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அது வந்து விட்ராயில் இருக்கும். அது கோழி கொடுத்தாலோ மாட்டுக்கு கொடுத்தாலோ எது கொடுத்தாலும் விட்ராயில் இருக்குங்க. கோழியில் முட்டைக்கு ஒரு 15 நாள் அது அந்த கம்பெனி பொறுத்து மாறுங்க. பால் இருக்கும், மீட்டில் இருக்கும். நம்ம வந்து அந்த ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூ வேண்டாங்கிறதுக்காக ஹெர்பல் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கோம். அதாவது கசாயம், அது மாதிரி நம்ம நாட்டு மருத்துவம் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் யுவர் ஃபார்மோட சப்போர்ட்லையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. ரொம்ப சிவியர் ஆகிட்டுனா அதை எடுத்து டேரெக்டாக அப்படி கொடுத்துட்டு இருக்கோம். ஹெர்பல் கொடுக்குறோம், ஹெர்ப்ஸ் கொடுக்குறோன்னு பேசிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 அண்ணம், ஒரு வாரத்துக்கு 7 அண்ணா அந்த காம்பினேஷனில் கொடுத்துட்ருப்போங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை அவர் ஷூட் பண்ணிருக்கல. இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு என்ன கொடுக்குறோன்னா அஸ்வகந்தா, வில்வம், துளசி இது 3 தான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கொடுப்போம். ஏதோ ஒரு பேஸ்ட்னா என்னென்னா, ஒரு நாளைக்கு முருங்கை பவுடர் பேஸ்ட்டு, ஒரு நாளைக்கு கருவேப்பில் எல்லாமே தோட்டத்தில் இருக்கிறது தான், ஒரு நாளைக்கு துத்தி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுவும் அடிஷ்னலாக ஃபீல்டில் கலக்கி விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸும் ரெகுலராக போகும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற எல்லாம் மேக்ஸிமம் நம்ம என்ன சாப்பிடுவோம் அதெல்லாமே கொடுத்துட்ருப்போங்க. இது ஒன்றும் பெரிய இதில் ஃபார்முலா காம்பினேஷன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம நாட்டு மருந்து கடையில் இருக்கிறத எடுத்து நம்ம ஒரு அசார்ட் பண்ணி ஒரு என்னென்ன இது காம்பினேஷன் கொடுக்கலான்னு நம்மளே யோசிச்சு நம்ம மனிதனுக்கு என்னென்ன சாப்பிடும் அதை வேற நாங்கள் கோழிகளுக்கும் பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கோமே. இது காம்பினேஷன் கூட முக்கியம் இல்லை, எப்படி கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இது ஓவர் நைட்டில் இதில் ஒன்றுமே வேலை செய்யாது. ப்ரொலாங்காக கொடுத்தா தான் இது இம்யூன் டெவலப் ஆகும். ஒன்றும் இல்லைங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும், 10 வருஷம் இல்லாத அளவு நவம்பர் டிசம்பர் வந்து ரொம்ப பனிப்பொழிவு ஜாஸ்தி, டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நோய் வாய்ப்பட்டு ஒரு 60-70 கோழி பக்கம் நம்ம இறந்தே போச்சுங்க. அப்போ நம்ம எந்த ஆன்டிபயோட்டிக் மெஷர் எடுக்கலிங்க. வேக்சின் போடுவோம், அதாவது ஆர்டிவிகேக்கு, லாசோட்டா அது மாதிரி வேக்சின் மட்டும் போடுவோம். அதை தவிர்க்கிறதுக்கு அதை நாங்கள் தவிர்க்கிறதில்ல, அதை நாங்கள் போட்டுக்கிறோம். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க. அதை மட்டும் பண்ணிக்கிறோம். மற்றபடி எந்த ஆன்டிபயோட்டிக் நாங்கள் போடுறது இல்லைங்க. ஒரு சில கேட்பாங்க, நீங்கள் ஏன் வேக்சின் போடுறீங்க அப்படி இப்படின்னு. அதுக்குன்னா தீர்வு அதுக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் ஃபியூச்சர் அதுவும் இல்லாமல் பார்த்துக்குவோங்க. சரி சரி. ஆனால் இப்போ நம்ம ஃபேமிலி இருக்கிறதுல ஏதாவது ஒரு டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோழிகள் நோய் வாய்ப்பட்டுருது அப்படின்னா என்ன மாதிரியான நோய்கள் வாய்ப்பட்டுருங்க? இப்போ இது கசாயம் ஹெர்பல்னு போயிட்டீங்கன்னா, நாளைக்கு காய்ச்சல் வருதுன்னா அது நாளானிக்கு மருந்து சாப்பிட்டு ரெடி ஆகிருங்க. 2 நாளைக்கு எப்பவுமே அது ரெகுலராக ரொட்டீன் பேஸில் டயட்டில் ஏதோ ஒன்று போயிட்டே இருக்குங்க. அது ஃபுல்லாக வீட்டில் அப்பாவே
எல்லாம் கூட இருந்து பார்த்துக்குவாங்க. ரெகுலராக ஒவ்வொரு கசாயம் ஒரு 4-5 ஐட்டங்களை போட்டு ஒரு கசாயம் ரெகுலராக போட்டு போயிட்டே இருக்கும். சில பேஸ்ட் இருக்குங்க, அது மாதிரி பேஸ்ட்டுகள்லாம் கலக்கி ரெகுலராக கொடுத்து ஒரே நாள்லாம் எந்த இதையும் கொண்டு வர முடியும். ஆன்டிபயோட்டிக்னா இருக்குங்க, ஜண்டா போடலாம், மெரிக்கின்லாம் கொடுத்தா உடனே ரெடி பண்ணிடலாம். பட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக தீர்வு கிடையாது. ரெகுலர் அதோட டயட்டில் கொடுத்துட்டே இருக்கும். தீவனம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்பெனி ஃபீட்லாம் வாங்குறது இல்லைங்க. அதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல்ஸ் இருக்குங்க. அப்புறம் போன் மீல்னு போடுவாங்க, கருவாடு போடுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா முட்டை வந்து கவுச்சி கொஞ்சம் வந்துடுங்க. நம்ம அதை கொடுக்குறது நம்ம ஓன் ஃபீடுங்க. அதுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடல புண்ணாக்கு, சோயா புண்ணாக்குலாம் கொடுக்குறோங்க. அதுவாக வெளியும் மேய்ஞ்சிக்கும். நம்ம இயற்கை விவசாயி மல்ஸ் இருக்குங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலை அங்கே கும்மியாக போட்டிருக்கும். அதில் கரையானு, எறும்பு, முட்டை அதெல்லாம் சாப்பிட்டு தேவையான ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்துக்கிறோங்க. கம்பு இல்லைங்க, மக்காச்சோளம், தவிடு அதெல்லாம் போட்டுக்கிறோங்க. எனர்ஜி சோர்ஸ்க்கு, ஃபைபருக்கு அதை போட்டுக்கிறோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டே சிக் வாங்குறோங்க. ஒரு 6 மாதம் அதை வளர்த்தணும். அதுக்கப்புறம் தான் அது 6 மாதத்துக்கு மேலே தான் முட்டை வைக்குங்க. கோழி பொதுவாக பார்த்தீங்கன்னா 36 மணி நேரத்துக்கு ஒரு முட்டைங்க. 36 மணி நேரத்துக்கு ஒரு முட்டை வைக்கும். அதாவது நீங்க ஒரு 10 கோழி வச்சிருந்தீங்கன்னா ஒரு 6-7% நல்லா மினிமம் ஒரு 50% வைக்கணுங்க. நல்லா அதுக்கு ஃபீட் எல்லாம் கரெக்டாக கொடுத்து நல்லா ஒரு ஹெல்த்தியான கோழினா ஒரு 70% 60-70% பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ரகம் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஆனால் இப்போ சோனாலி பொறுத்தளவுக்கு முட்டை அதிகமாக வைக்கும். ஒரு வருஷத்துல வந்து ஒரு சோனாலி வந்து 220 முட்டையிலேருந்து 240 முட்டை வைக்கும்னு சொல்லி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. நிறைய அந்த மாதிரி அதுக்கு ஓகே ஆமான்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஃபார்ம்ல வந்து சோனாலி வந்து அந்த அளவுக்கு முட்டை வைக்குதுங்களா, இல்லை நம்ம ஃபார்ம்ல இயற்கை முறையில் பண்றாங்களா, என்ன அளவுக்கு முட்டை வைக்குதுங்க? இது சோனாலி வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலீங்க. இப்போதான் ஒரு லேயிங் ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கு. இப்போ 6 months கிட்ட நெருங்கிட்டு இருக்குங்க. அதனால இன்னும் அது என்னால் கிளியராக சொல்ல முடியாதுங்க. இது சோனாலி முட்டை கொஞ்சம் சைஸ் காம்பாக்டாக இருக்கும், அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. கொஞ்சம் அது ஒரு டைப்பாக வித்தியாசம் கொஞ்சம் தெரியுதுங்க. அதோட நியூட்ரிஷன் வேல்யூ எவ்வளோ டிஃபர் ஆகும் நான் இன்னும் அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணல. பட் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ சோனாலி ஓகே. இப்போ கிராமப்பிரியா வந்து நம்ம எவ்வளோ நாளாக வச்சிருக்கோங்க? கிராமப்பிரியா ஒரு 2-3 வருஷமா வச்சுட்டு இருக்குங்க. அது வந்து ஒரு வருஷத்துல எவ்வளோ முட்டைகள் வருதுங்கண்ணா ஒரு கோழியில இருந்து? அது ஒரு 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 200 சில்லற வருங்க. 200 சில்லற வருங்க. ஆனால் அது ஒரு 2 வருஷத்துல பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது கோழி 6 மாசத்துல முட்டை வைக்கிற பருவத்துக்கு வருங்க, 1.5 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணும். அவ்வளோ அதுக்கு மேலே போனால் இன்டேக்கு, அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் முட்டைக்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அது வித்தியாசம் இருக்கும். அது 2 வருஷம் தான் பீக்குங்க. அதுக்கப்புறம் கோழி அதை நம்ம கல் பண்ணிடுவோம். முட்டை வைக்கிற தன்மை குறைஞ்சிடும். ஆமாம், அதை நம்ம இறைச்சிக்காக பயன்படுத்திக்கலாமே. இப்போ நம்ம கிராமப்பிரியா எத்தனை கோழிகள் வச்சிருக்கோம், சோனாலி எத்தனை கோழிகள்? கிராமப்பிரியா பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோழி இருக்குங்க. சோனாலி ஒரு 150 கோழி சிறுசு இருக்குங்க. ஆனால் இப்போ கிராமப்பிரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் மூலமா உருவாக்கப்பட்ட கோழின்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி உருவாக்குனாங்க? அது எந்தெந்த கோழியை வந்து மெர்ஜ் பண்ணி அது ஸ்கீம் இல்லைங்க. ஆந்திரா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு 4-5 வகையான கோழியை பிளெண்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அது நீ கூகுள் பண்ணாலே அதோட கேட்டகரிஸ் ஃபுல்லாக வந்து கிராமப்பிரியான்னு போட்டாலே எல்லாம் வந்துருங்க. எல்லாம் அத்தன்டிக்கு கவர்மெண்ட் ஃபார்ம்ல மட்டும் தான் கிராமப்பிரியா கிடைக்கும். வெளியே கிடைக்குதுங்க. அதை விட இது நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அவங்க ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றாங்க. இப்போ நீங்க ஆரம்பத்துல வேற கோழிகளோ இல்லை சிறுவடை கோழிகளோ வந்து வாங்கும்போது அதுவுமே முட்டைக்காக பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, இப்போ நீங்க ஏன் இந்த கோழிகளை கிராமப்பிரியாவோ இல்லை சோனாலியோ தேர்வு பண்ணீங்க? என்ன காரணம்? சிறுவிடை கோழியானதும் பெருவிடை நம்மளுடைய சேவலில் கொஞ்சம் வச்சிருக்கணுங்க. அந்த பாரம்பரிய கோழிகளே இருக்குங்க, பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் முட்டை வச்சா அதிகபட்சம் 12-15 முட்டை வைக்குங்க. அப்புறம் ஒரு மாசம் கேப் ஆயிருங்க. ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான குவான்டிட்டிலாம் முட்டை வைக்குங்க. அது ஏதோ வச்சிருக்கோம் ஓன் யூஸ் வேணா பண்ணிக்கணும். கமர்ஷியலாக எந்த அளவுக்கு செட் ஆகுது அதெல்லாம் ஒரு முட்டை 100 ரூபாய்க்கு விற்றா தான் கட்டுப்படி ஆகுங்க. மக்கள் எல்லாரும் அது வாங்குவாங்களான்னு சொல்ல முடியும். பெருவிடை கோழி நம்ம முட்டை பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. மக்களும் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. இதில் உங்களுக்கு சின்ன விஷயம் இருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டம் வந்து ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்குங்க. கோழி ஒரு 400 கோழி தான் இருக்கு. ஃபுல்லாக திறந்து விட்டா ஃபுல்லாக மேய்ஞ்சிருக்கும். வெளியே மேய்ஞ்சிக்கும். வெளியே மேலினால என்னங்க அந்த பச்சைகளை சாப்பிடும், இளதேலிகள் சாப்பிடும். நாங்களும் சில சவுண்டாலு வேலி மாசல அறுத்து கொண்டு வந்து போடுவோங்க. நம்ம கம்மியான கவுண்ட்லேயும் இருக்குது. வெளியே மேனால் சில நிறைய பெனிஃபிட்ஸுக்கு சில அசௌகரியங்களும் இருக்கு. இந்த வெளியே விடுறதாங்காட்டி சில முட்டைகள்லாம் வெளியே வச்சிருங்க. அதாவது அதில் காக்கா குருவி தூக்குறது, அப்புறம் கோழியை கீரி பிடிக்கிறது, பூனை பிடிக்க, அது மாதிரி தொந்தரவுகளாக இருக்குதுங்க. கொஞ்சம் வேஸ்டேஜ் போகும். ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஆஃப் மட்டும் வந்து வெளியே வச்சிருங்க. பட் ஆனால் அதனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். வெளியே பச்சை அந்த புழுவெல்லாம் மேயறங்காட்டி அந்த மஞ்சக்கரு முட்டை பின்னாடி எங்கள் வீட்டில் அட்டாச் பண்ணுறதுங்க. அதை பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டிங்கன்னா அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த கருவாடு போன் மீன்லாம் போடாதங்காட்டி ஒரு கவுச்சி வராது முட்டை. நீங்கள் உடச்சே கையில் பார்த்தாலும் அது முட்டையோட இதே கவுச்சியே இருக்காதுங்க. அது உங்களுக்கு சொன்னா தான் ஃபீல் பண்ணா தான் அது என்னங்கிறது புரியும் உங்களுக்கு. நம்ம என்ன பெனிஃபிட்டிங்னா 100% இல்லை எந்த ஆன்டிபயோட்டிக் கிடையாதுங்க. ஓன் ஃபீட் போடுறோம். அதுவும் அந்த மருந்தடிக்காத பூமியில் அதுவும் மேய்ஞ்சிக்குது. இயற்கையான சூழல்ல மேயுதுங்க. அது கவர்மெண்ட் டெவலப் பண்ண வெரைட்டி தான் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் கீரி இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஃபென்சிங் போட்டிருக்கும் போது அதில் பேனல் சீட் வந்து கீழே ஒரு 4 அடி 5 அடிக்கு வந்து ஃபுல்லாகவே பேனல் சீட் கட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த கீரி பாம்பு இதெல்லாம் கீரிக்கு பாம்பு பெரிய அச்சுறுத்தல் இல்லைங்க. அப்படி வந்து கீரிக்கு இது குறைக்கலாம். பட் பூனையெல்லாம் மரத்தில் ஏறி வருதுங்க. அது நம்ம இயற்கை சூழல் இருக்குங்காடி அது வந்துடுதுங்க. நம்ம ஜாதிக்கெல்லாம் போட்டிருக்கோமுங்க. எல்லாம் நிறைய புதை இருக்கும், அது வந்துடுதுங்க. அதுவும் ஒரு சில பர்சன்டேஜ் போகுது. இப்போ நாயும் இருக்கும் பார்த்துக்கும். அதையும்
மீறி சில நேரத்தில் சில அசம்பாவிதம் நடக்கத்தான் செய்யுதுங்க. அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே நம்ம 100% நம்ம கமர்ஷியல் ஆக்க முடியாது. ஆமாம். இப்போ எதனா ஒரு டேமேஜ் இந்த மாதிரி எதனா ஒரு கீரிகளோ இல்லை ஒரு நாயோ வந்து நம்ம ஃபார்மில் எதனா அட்டாக் பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி நிறைய போயிருக்குங்க. அது ஒரு சீசன் இருக்குங்க. அது ஒரு சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா போகுங்க, கீரி பிடிக்குங்க, அப்புறம் பூனை பிடிச்சிட்டு போயிடும். நாய் வர முடியாது, கம்பி வேலி இருக்குங்காடி. அப்போ நம்ம நாய் கொஞ்சம் நாய் இருக்குது, அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கும். அதுவும் நடக்கிறது அது. ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ கோழிகள் வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ் கிடைக்குதுங்கண்ணா? அதானுங்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோழி இருக்குன்னா ஒரு 120லேருந்து 140 முட்டை பக்கம் எடுக்கலாங்க ஒரு நாளைக்கு. அந்த பர்சன்டேஜ் வருதுங்களா? 60% ஈஸியாக கேரண்டி எடுக்கலாம். நீங்கள் 200 கோழிக்கு ஒரு 120 கேரண்டி எடுக்கலாம். எல்லாமே டிமாண்டில் தான் போயிட்டு இருக்கு. மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. நம்ம கொரியர்லையும் அனுப்புகிறோம். நம்ம மெயினாக நம்ம கஸ்டமர்ஸ் யாருன்னா குழந்தை இருக்கவங்க தான் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ஜிம் போகிறவங்க, ப்ரோட்டீன் இன்டேக் வேணுங்கிறவங்க தான் நம்ம அணுகுறாங்க. நம்ம பெரிய விளம்பரம்லாம் இல்லைங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில சேனல்ஸ் போட்டு உங்களை மாதிரி அது சேனல்ஸ் மூலியம் ப்ரொமோட் ஆனது கொஞ்சம். அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத், அவங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி ரிப்பீட் ஆகிறது அதிகம். நீங்கள் மார்க்கெட் பண்ண சேல்ஸ் வேணால் பண்ணலாம், ஆனால் ரிட்டன்ஷனுங்கிறது அது நம்மளோட ப்ராடக்ட் நல்லா இருந்தால் தான் மக்கள் வாங்குவாங்க. ஆனால் நம்மள்ட்ட வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கின மக்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து ரிட்டர்ன் நம்மள்ட்ட திரும்ப வாங்குறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. திரும்ப அதனால வாங்க முடியாதது வேணா போகும் வழியே மேக்ஸிமம் வாங்கிடுறாங்க. எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் டெலிவரி கொடுக்குறோங்க? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை முக்கியமான சிட்டிஸ் எல்லாமே போதுங்க. அதிகமான கஸ்டமர்ஸ் அங்கே தான் இருக்காங்க. 24 பீஸ் உள்ள பேக் இருக்குங்க. அதில் பேக் பண்ணி பேக்கிங் சின்னதாக ஒரு சார்ஜ், கொரியர் சார்ஜ் மட்டும் தான் வருது. அது அப்புறம் எக் 20 ருபீஸ் அவங்க வாங்கிக்கிறாங்க. அது ஒன்றும் இஷ்யூ இல்லைங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கும்போது இப்போ நம்ம லோக்கலில் இருக்கிற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. அவ்வளோ தூரம் லாங் போகும்போது என்னதான் நம்ம அமேசானில் கூட பொருள் ஆர்டர் பண்ணும்போது அங்கே பார்க்கும்போது பொருள் நீட்டாக இருக்குது. நம்மகிட்ட இங்கே வந்து பார்க்கும்போது அட்டைப்பெட்டியே வந்து மலையில் நனைஞ்ச அட்டைப்பெட்டி மாதிரி ஆயிடுது. அப்படி இருக்கும்போது முட்டை வந்து ரொம்ப சாஃப்டான இது இல்லைங்களா? அது எப்படி நீங்கள் அவ்வளோ தூரம் பக்குவமாக? அது அப்பாவோட உழைப்புங்க. அது ஒரு 6 மாசமா 1 வருஷமா அதை ரெடி பண்ணிங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக உடஞ்சி அது இப்போ 100% அதில் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. 1% தான் உடைய நாங்கள் பேர் பண்ணிக்கிறோங்க. அங்கே பேக்கிங் பார்த்தா அவங்களுக்கு புரியும். நல்லா நீட்டாக இன்ஸ்டலேஷன் கொடுத்து பக்காவாக பண்ணிக்கிறேங்க. இப்போ நீங்கள் அமௌண்ட் வந்து அது உடையிற முட்டைக்கு எப்படிங்கண்ணா என்ன பண்ணுங்க? அது நாங்கள் எப்பவுமே பணம் வாங்கிட்டுல யாருக்கு அனுப்புறது இல்லைங்க. வாங்கி ரிசீவ் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பொருள் வாங்கணும் வராங்கன்னா ஒரு நல்ல உளம் படைத்தா வாங்குவாங்க நம்பிக்கையில் நாங்களும் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் யாரும் என்கிட்ட வாங்கிட்டு பணம் கொடுக்காமல போனதில்லை. நான் கொடுத்துருவோம், வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க பணம் கொடுப்பாங்க. இப்போ ஆன்லைனில் ஒரு சின்ன ஒரு டூத் பேஸ்ட் வாங்கினா கூட சரி நீங்கள் காசு போடுங்க அதுக்கப்புறம் தான் பொருளை கொடுப்போம் அப்படின்றாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு முட்டை வந்து 20 ரூபான்றப்ப நீங்கள் 24 முட்டை கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா மதிப்பு அதுவே பேக்கிங்கோட. அதை நீங்கள் எப்படி ஒரு அமௌண்ட் வாங்காமல் நீங்கள் கொடுக்குறீங்க? இது வரைக்கும் எங்களுக்கு அது மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆனது இல்லைங்க. ஆயிருந்தா கண்டிப்பாக நாங்களும் மாறி இருப்போம். ஏதோ அப்படி ஆனது இல்லைங்க. இது இயற்கை சார்ந்த பொருள் வரையிலேயே அவங்களோட தாட் ப்ராசஸே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஆனக்கப்புறம் தான் இதுக்கு ஆட்டமே வரும்னு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்துட்டு இருக்கு. நஷ்டமானது இல்லைங்க. இதை பற்றி யாரும் உங்கள்ட்ட இது வரைக்கும் கேள்வி கேட்டது இல்லைங்களா? கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. நாம அப்படித்தான் சொன்னாங்க. ப்ராக்டிஸ் இதுதான். ஏன்னா இது உடையறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க வாங்குங்க, யூஸ் பண்ணி பாருங்க, அப்புறம் பணம் கொடுங்க தான் நான் சொல்லுவோம். வாங்க மேக்ஸிமம் எல்லாம் வாங்கிட்டு 100% வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பேமெண்ட் போடுவாங்க. நெய் எல்லாமே 2400 வருங்க. அந்த மதிப்பான நெய்யும் நாங்கள் கொடுத்து விட்டுருவோம். ஒரு சில டைம் எல்லாம் உடஞ்சிருக்குங்க. உடஞ்சுக்கு நாங்கள் ஃபுல்லாக அதுக்கு நாங்கள் நெய் பாட்டிலே உடச்சிருக்காங்க. நல்லா பேக் பண்ணிங்கன்னா கொரியர்ல மிஸ் ஹேண்ட்லிங் பைக்ல போய் விழுந்து அப்படியோ பிரச்சனை உடஞ்சிருக்கு. அதுக்குமே நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம். நம்ம எல்லா பொருளுமே அந்த மாதிரி தான். எல்லாமே அது மாதிரி எல்லாமே நம்ம பொருள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பணம் வாங்குறது. ஓகே ஓகே ஓகே. ஆமாங்க. இப்போ நீங்க நேர்ல வந்து வாங்குற மாதிரி. ஆமா. அப்ப நான் யாராவது சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வாங்க எப்பவுமே ஃபார்ம் வாங்கன்னு சொல்லுவேன். எப்பவுமே வாங்க, வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு புரியும். நம்ம என்னதான் சொன்னாலும் ஒளியான விஷயங்கள் நிறைய புழக்கத்தில் இருக்குங்க. அதனால மக்கள் நம்ப மாட்டாங்க. வந்து பாருங்க, ஒருக்கா வந்து பார்த்து அவங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுது. அப்படி வந்து பாக்குறவங்க கடைசி வரைக்கும் ரிட்டர்ன் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப இவ்வளவு தூரம் நம்ம முட்டைகள் வரும்போது நம்ம ஏன் முட்டை மட்டும் சேல்ஸ் பண்றோம்னா 1 டே சிக்காவோ இல்ல 1 மந்த் சிக்காவோ அந்த மாதிரி இல்ல. இது பாத்தீங்கன்னா ப்ரீடிங்காக வைக்கிறது. இது டேபிள் பர்பஸ் தான். இது வந்து ப்ரீடிங்காக ப்ரீட் பண்ண முடியாதுங்க. ஏன் பண்ண முடியாதுங்கன்னா இது நான் சேவல் வச்சு நான் பண்றது இல்லைங்க. நான் வெறும் கோழி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைங்களா? ஒரு சிக்கு வந்து 30 ரூபா 40 ரூபா. இல்ல, இது கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்றதுன்னா இது நம்ம ப்ரீட் பண்ண அதோட குவாலிட்டி போயிருன்னு சொல்றாங்க. அது என்ன ப்ராசஸ் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அதனால நான் அது பண்றது இல்லைங்க. அதனால அந்த அளவுக்கு இட சௌரியம் இல்ல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு டேபிள் பர்பஸ்க்காக தான் எக் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இந்த கோழிகள் இருக்கிற தரத்திலேயே வந்து குஞ்சுகளும் வராதுன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. இது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அது மைனர் சேஞ்ச் வருங்க. பட் இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது இல்லைங்க. கவர்மெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நம்ம போய் ரிஸ்க் எடுக்க வந்து விட்டுறோம். அப்ப பல்கா ப்ரீட் பண்ணா நம்ம பல்காவும் பண்ண முடியாதுங்க.
இதனால 200 சிக் 300 சிக் ஒட்டுக்கா கிடைக்கும், வாங்கிட்டு வந்து விட்டுக்கலாம். நம்மளால அது பண்ணிட்டு இருக்க முடியாது. இது கவர்மெண்ட்ல வாங்குற மாதிரி இதுக்கு எதனா மானியம் எதனா கொடுக்குறாங்களா? மானியம் எல்லாம் கிடையாதுங்க, சிக்ஸ் பண்றாங்க, அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயம் தான். ஒரு சிக் வந்து என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க? ஒரு 25 இருந்து 35 ரூபா அனுசரிச்சு வருங்க. ஒன் டே சிக் நான் ப்ராப்பர் ப்ரூட் பண்ணு, ப்ரூட் பண்ணனா அந்த ஹீட் எல்லாம் கொடுத்து ப்ரூடிங் பண்ணுவோம். நீங்க எந்த வகையான ப்ரூடிங் பண்றீங்க? நான் இதுதானுங்க, கறி போடுவோம், கேஸ் வச்சுப்போம், இது பண்ணி கிளைமேட் பொறுத்துங்க. இப்போ மழை காலமா இருந்தா இது வர மழை காலம், ஆனா மழை பெய்யல, அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு சிலர் வந்து ஃபோக்கஸ் லைட் அந்த மாதிரி லைட் பல்ப் போட்டுக்கலாங்க, அது மாதிரி பண்ணிக்கலாம். அவங்களோட எவ்வளவு ஏரியா, அவங்களோட என்னென்ன அவைலபிலிட்டி பொறுத்து பண்ணிக்கலாம். ஆனா இப்போ நீங்க ஒரு 200 சிக்கு வந்து ஒன் டே சிக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா எத்தனை சிக்கு வந்து மார்டாலிட்டி ஆகுதுங்க? அது சீசன் பொறுத்துங்க. அவங்க மேக்ஸிமம் நல்ல சிக் குவாலிட்டியான சிக்ஸ் தான் கொடுப்பாங்க, சீசன் பொறுத்து, அப்புறம் நம்ம ஹேண்ட்லிங் பொறுத்து, எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்துங்க. அது ப்ராப்பராக சொல்ல முடியாதுங்க. அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லா ஹேண்டில் பண்ணி ஒரு 10 to 20% அதிகபட்சம் மார்டாலிட்டி ஆகலாம். அது ரொம்ப ஒஸ்ட் கிளைமேட் இருந்து அதுக்கு மேலே எனக்கெல்லாம் ஆனது கிடையாதுங்க. பட் பக்காவான செட்டப் வேணுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஹேண்ட்லிங், கேர் இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக நம்ம வாங்கிட்டு வரும்போது 200 கோழிக்கு பதிலாக ஒரு 250 கோழி குஞ்சா எக்ஸஸ் வாங்கிக்கலாம். லிமிட்டட் தான் கிடைக்குங்க, 200 எல்லாம் அதிகபட்சம்லாம் கிடைக்காதுங்க. எவ்வளோ வரைக்கும் கொடுப்பாங்கண்ணா? ஒரு 70-80 அப்படி டிமாண்ட் பொறுத்துங்க. அப்போ நம்ம கேட்குற நேரம் கொஞ்சம் அவைலபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த கோழி இப்போ கவர்மெண்ட்டில் வாங்கணும்னா எப்படி வாங்கலாம்? அது எங்கே போய் அவங்களை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி காண்டாக்ட் பண்ணணும்? ஓகே, அது டேனு பாஸ்ன்ட்டுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் வச்சிருப்பாங்க. இப்போ எங்களுக்கு கோயம்புத்தூர்னா சரவணப்பட்டி அங்கே இருக்குங்க. அங்கே போய் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, அவைலபிலிட்டி பொறுத்து பிரித்து கொடுப்பாங்க. பல்காக ஒரு மினிமம் ஒரு 40-50 ஆச்சு குறைஞ்சபட்சம் கிடைக்குங்க. எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை வச்சு கொடுப்பாங்க? அது அந்த ப்ரீட் அங்கே எப்படி ப்ரீட் ஆகுது, அந்த ரொட்டீன்லாம் அங்கே ஃபாலோ பண்ணுங்க, அது அவைலபிலிட்டி பொறுத்து தான் கொடுப்பாங்க. ஏன்னா டிமாண்ட் அது பார்த்தீங்கன்னா அது கோழி எடுத்து அடை வச்சு 21 நாள் ப்ராசஸுங்க. அது அவங்களையும் இது பண்ண முடியாது, ஏன்னா அது ப்ரீடிங் அங்கே எப்படி ப்ரொடக்ஷன் இருக்குது, பேரண்ட்ஸ் ஹெல்த் பொறுத்து தான் இது வருங்க. அதை நம்ம கிளியராக சொல்ல முடியாது. பட் ஃபாலோ பண்ணு, கீப் ஆன் ஃபாலோ பண்ணால் ஒரு எடுத்துக்கலாம், சிக்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அவங்களுமே வந்து இப்போ ஆள் வச்சு தான் பார்க்குறாங்களா, இல்லை கவர்மெண்ட்டில் வந்து ஒரே இடமா வச்சு ப்ரீட் பண்ணுறாங்களா, இல்லை நம்மள மாதிரி ஃபார்மில் கொடுத்து அவங்க ப்ரீட் பண்ணி? இல்லை, அவங்களும் தனியாக அவங்களோட காலேஜ் இருக்குங்க, ரிசர்ச் சென்டர் இருக்குது, அங்கே தான் பண்ணுறாங்க. அங்கே மட்டும் தான் பண்ணுறாங்க. அங்கே மட்டும் பண்ண நல்லா ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் ஒன்றும் விசிட் பண்ணதில்லை. பட் இதுவரைக்கும் எங்கிட்ட வந்தால் கோழி போகிற அவங்க சொன்ன ரேட்டுக்கு சொன்ன ரேஞ்சுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இவ்வளோ முட்டை வைக்கணும், அவ்வளோ முட்டை வச்சிருக்கு, டாக்டர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஆனால் இப்போ இதில் முட்டைகளோ இல்லை இப்போ நம்மள்ட்ட தென்னை மரத்துலேருந்து வர தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ வேணும்னு நினைக்கிறவங்க உங்களை எப்படி வாங்கிக்கலாம், எந்த முறையில் வாங்க முடியும்? என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க, நான் போடுறேன். அது சொன்னேன்னா உங்களுக்கு நான் லோக்கலுக்கும் விசிட் பண்ணுங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பக்கத்தில் வந்து பார்க்க சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறதும் செய்கிறதும் வேறையாக இருக்குது. வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிடிச்சா வாங்கிக்கோங்க. யாரையும் நம்ம ஏமாத்திலாம் பண்ண ரொம்ப நாளைக்கு நம்ம பண்ண முடியாது, வித் ஸ்டாண்ட் ஆகாதுங்க. நம்மளது வரைக்கும் ப்ராசஸ் நல்லா தான் போயிட்டு இருக்குங்க. நாங்களும் எந்த விதமான இப்போ ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதை மீறி எதுவும் நாங்கள் பண்ணுறது இல்லை. ஓகே, உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. என்னோடது 6380538885 என்னோட கான்டாக்ட் நம்பருங்க. என் பேர் முத்து பிரகாஷ், ஆவலப்பட்டி கிராமங்க. அந்த மேகா ஃபார்ம்ஸ்னு கூகுள் பண்ணாலே என்னோட லொக்கேஷனு எல்லாமே வந்துருங்க. அது அப்புறம் இன்ஸ்டாகிராமில் மேகா ஃபார்ம்ஸுங்கிற பேஜும் இருக்குது. அதை டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் போடுவேன், அதுலேயும் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், மெசேஜ் பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம்.